இந்த இலவசங்களுக்கு எதிராக பேசக்கூடிய எலைட் மென்டாலிட்டியில் இருக்கிறவங்க, குறிப்பாக சில சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பல தலைமுறைக்கு முன்னாடி ஓசியில் வாங்கியிருப்பாங்க. அதுதான் ஓசி. நம்ம வாங்குறது ஓசி. விஜய் நேரடியா வந்து இலவசத்துக்கு எதிரான ஆளுன்னு சொல்லலை. சர்க்கார் படத்துல வந்துச்சு, அதை தாண்டி அது படம். அன்னைக்கு தேதிக்கு அவருக்கு இருந்த புரிதல் அப்படியா இருக்கலாம். பணக்கார வீட்டில் மட்டும் தான் 2 டிவி இருக்கணுமா, ஹாலில் ஒரு டிவி, ரூமில் ஒரு டிவி. இப்போ டிவி நாங்கள் எல்லாரும் கொடுத்தோம், இல்லாதவங்களுக்கு டிவி போய் சேர்ந்துருச்சு. இருக்கிற மிடில் கிளாஸ் இருக்குல்ல, அவனுக்கு இன்னும் டிவி வந்துருச்சு, அவனு ரூமில் ஒரு டிவி வச்சு பார்த்துட்டு போகிறான். அவங்களுக்கு என்ன பிரச்சனை? மக்களோட வாக்கு வங்கி ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறதுக்கு. இன் திஸ் கேஸ் அன்னைக்கு அந்த திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது மகளிர் தின விழா, அதனால பெண்களை குறிவைத்து எல்லாமே பெண்களுக்கான திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அடுத்தடுத்த திட்டங்கள் ஆண்களுக்கான திட்டங்கள் வரும்னு வச்சுக்கோங்க. இப்ப நாங்க பாருங்க, ஐயோ ஆண்கள்னு எங்களுக்கு எல்லாம் திட்டங்களே கிடையாதுங்கிற மாதிரி இருக்கு. டாஸ்மாக் மேல நமக்கு பெரிய கம்ப்ளைண்ட் இருக்கு. 2 கட்சிகள் வந்தாலும் டாஸ்மாக் வச்சு நடத்திட்டே இருக்கீங்க. ஏன்னா டாஸ்மாகோட வருமானம் கட்சி நடத்துவதற்கு ஆட்சி நடத்துவதற்கு முக்கியமான நீடா இருக்கு, ஒத்துக்கிறேன். ஆனா எவ்வளவு நாளைக்கு டாஸ்மாக் வருமானத்தை நம்பி ஆட்சி நடத்துவீங்க? அதற்கு மாற்றா ஒரு திட்டத்தையும் அவங்களால 2 கட்சினாலே பண்ண முடியல. வணக்கம் நிஷாந்த். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ மறுபடியும் ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறமா மீட் பண்ணுறோம். என்னன்னா, ஆல்மோஸ்ட் எலெக்ஷன் வந்துச்சு. இன்னொரு 20-25 டேஸ் எடுத்துக்கலாமா? எலெக்ஷன் நெருங்க வந்துட்டு வாக்குறுதிகள், நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசணும். வாக்குறுதிகள் வந்து ஒரு கட்சியும் மாறி அது இது நல்லா அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை எப்படி நிறைவேற்ற போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு குவெஸ்டன் மார்க் இருக்குது. பட் ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வாக்குறுதிகளில் வந்து இலவசங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சில பேர் வந்து அதை ஓசி அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் வந்து இல்லை, அது மக்களுடைய தேவை, அது வந்து ஒரு வெல்ஃபேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன வார்த்தை வேணாலும் கொடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் வந்து இந்த இலவசங்கள் வேணும், சில பேர் வேண்டாம், இலவசங்களை கொடுத்து மக்களை கெடுத்து வச்சுருக்காங்க, சோம்பேறிகள் ஆக்கிட்டாங்க அப்படின்னு. ஆனால் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில மக்களுக்கு வந்து அது தேவை, அத்தியாவசியம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த இலவசங்கள் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல் இருக்குது இலவசத்தை பற்றி. என்ன கேட்டால் ஒரு அரசோட வேலை எப்படின்னா மக்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்குறது. முதல்ல அவனுக்கு அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செஞ்சு கொடுக்கணும். ஓகேவா? அவனுக்கு உண்ண உணவு, இருக்க உறைவிடம், இந்த 2ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்புறம் கல்வி, சுகாதாரம். அவன் அடுத்த கட்டத்து வாழ்க்கையில் போகிறதுக்கான என்னெல்லாம் தேவை, கல்வி, சுகாதாரம், சாலை வசதி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். ஸோ இது அரசோட வேலை. இதில் எல்லாத்தையுமே முழுக்க இலவசமாக கொடுத்துட்டே இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம இங்கே தரமான கல்வி கொடுக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம், சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்திகிட்டே இருக்கோம். இது ஒட்டுமொத்தமாக தான் ஒரு சமூக மாற்றம் நிகழும். நீங்கள் இங்கே அதிமுக, திமுக 2 கட்சியும் சேர்ந்து ஆண்டதில் இங்கே இலவசமாக கொடுக்கப்பட்டதும் சரி, ப்ளஸ் மோரோவர் இங்கே டெவலப் பண்ணப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் செக்டார் வைஸாக இங்கே கொண்டு வந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து தான் நம்ம தமிழ்நாடு எல்லா மற்ற மாநிலங்கள் கம்பேர் பண்ணும்போது ஏன் பல ஏரியாவில் முன்னேறி இருக்குன்னா அதுக்கு இந்த 2மே முக்கியமான காரணம். ஒரு பக்கம் இலவசம், இன்னொரு பக்கம் டெவலப்மெண்ட்டுக்கான ஸ்கீம்ஸ், இந்த 2 சேர்த்து தான் வருது. ஸோ அதனால் நான் வந்து இலவசத்துக்கு எதிரான ஆள் கிடையாது. தாராளமாக கொடுங்க, மக்களுக்கு தேவையானதை கொடுங்க, அவ்வளோதான். இன்னும் கூட கொடுங்க அப்படிங்கிறத என்னோட. பட் ஆனால் இப்போது இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம எம்ஜிஆர் காலத்துலேருந்து, அண்ணா காலத்துலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த இலவசங்கள் அப்படிங்கிறது அப்பத்துலேருந்தே ஆரம்பித்த ஒரு விஷயம்தான். நீங்கள் சொன்ன மாதிரி அது உணவாக இருக்கட்டும், அரிசியாக இருக்கட்டும், அந்த மாதிரி பேசிக்காக ஒரு விஷயங்களாக வந்து தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அது வந்து ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு பாதையாக கூட அமைஞ்சிருக்கு. ஆனால் இந்த இலவசங்களை கொடுத்து மக்களை சோம்பேறிகள் ஆக்குறாங்க அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் சில பேருக்கு வந்து அது ஒரு கேம்பெயினாகவே நடத்தப்பட்டுச்சோ, அது ஒரு பிரச்சாரமாக ஒரு மக்கள் மைண்டுக்குள்ளே வந்துட்டு அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. நீங்கள் அது எப்படின்னா, எப்போவுமே சொகுசாக இருக்கிறவன் சொல்லக்கூடிய பிரச்சாரம் அது அவனுக்கு எல்லாம் இருக்கும். ஓகேவா? அதனால் அவன் என்ன சொல்லுவான், இலவசத்தெல்லாம் கொடுத்து மக்களை கெடுத்து வைக்காதீங்கப்பா, கஷ்டப்பட்டு உழைச்சா முன்னேறலாம், எதுக்கு இலவசம் கொடுக்கணும் மாதிரி பேசுவான். அவனோட பூர்வீகத்தை போய் இன்னொன்று அவன் கஷ்டப்பட்டுலாம் உழைச்சலாம் முன்னேற இருக்க மாட்டான், இலவசமாக கிடச்சிருக்கும் அவனுக்கும். இங்கே சோகால்டு அந்த இலவசங்களுக்கு எதிரானவர்கள் வந்து இலவசங்களுக்கு எதிராக பேசக்கூடிய எலைட் மென்டாலிட்டியில் இருக்கிறவங்க, குறிப்பாக சில சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பல தலைமுறைக்கு முன்னாடி ஓசியில் வாங்கியிருப்பாங்க. அதுதான் ஓசி. நம்ம வாங்குறது ஓசி. இதை நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இப்போ புதுசாக வந்த ஒரு கட்சியை ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, அவங்களும் வாக்குறுதிகளை இப்போ கொடுத்துருக்காங்க. சொல்கிறீங்க? ஆமாம், இப்போ வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த வாக்குறுதிகள் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுமே இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து எல்லா மேடைகள்லையும் இலவசங்கள் வந்துட்டு மக்களுக்கு கொடுத்து இலவசங்கிற பேரில் வந்து மக்களை நிறைய வந்து ஏமாத்துறாங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டை முன் வச்சுட்டு, இப்போ அவங்களும் அதே மாதிரியான வாக்குறுதிகளில் வந்து இலவசங்களை அறிவிச்சது எந்த விதத்தில் நியாயம்?
விஜய் நேரடியா வந்து இலவசத்துக்கு எதிரான ஆளுன்னு சொல்லல. சர்க்கார் படத்துல வந்துச்சு. அது தாண்டி அது படம். அன்னைக்கு தேதிக்கு அவருக்கு இருந்த புரிதல் அப்படியா இருக்கலாம். ஒரு டைரக்டர் அது முருகதாஸோட ஐடியா. அவர் இன்னைக்கு தேதிக்கு புரிதல் இருக்குங்களா? இல்ல அதுல கொஞ்சம் புரிதல்ல மாற்றம் வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் வேற வந்துட்டு அதில் மாற்றம் வந்தாகணும்ல, அந்த கட்டாயமும் இருக்கு இல்ல. ஸோ விஜய் நேரடியாக பேசல. அந்த ஐஆர்எஸ் ஆஃபீஸர் வந்து சில மேடைகளில் பேசினது வைரல் ஆகுது. ஆதவ் பேசும்போது கூட இலவசம் நாங்கள் எதிர்லாம் சொல்லலைங்கிற மாதிரி தான் ஒரு மாதிரி தான் பேசியிருந்தாரு. ஸோ நேரடியாக கட்சி தலைமை பேசலை. ஆனால் ஏன் அருண்ராஜ் பேசினார், ஐஆர்எஸ் பேசினார்னா நான் முன்னாடி சொன்னேன்ல, கைண்ட் ஆஃப் எலைட் மென்டாலிட்டி. அந்த மென்டாலிட்டியோட வெளிப்பாடு தான் அது. இலவசத்தை கொடுத்து கெடுத்தெல்லாம் வச்சுக்கல. இங்கே தேவையே கொடுக்குறாங்க. அதில் என்னென்னா இப்போ இப்போ டிவி கொடுத்தார்ல கலைஞர். கலைஞர் டிவி கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் கொடுத்துட்டாங்க, இல்லாதவனுக்கு மட்டும் தானே கொடுக்கணும், டிவி இல்லாதவங்க மட்டும் தானே கொடுக்கணும், எல்லாரும் கொடுத்தனால பாருங்க தேவையில்லாத காசு செலவு, எங்கள் காசு தானேங்கிற மாதிரி ஒரு அற்புதமான பாயிண்ட் எடுத்து முன் வைப்பாங்க. நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், என் பணக்கார வீட்டில் மட்டும் தான் 2 டிவி இருக்கணுமா, ஹாலில் ஒரு டிவி, ரூமில் ஒரு டிவி. இப்போ டிவி நாங்கள் எல்லாரும் கொடுத்துட்டோம், இல்லாதவங்களுக்கு டிவி போய் சேர்ந்துருச்சு. இருக்கிற மிடில் கிளாஸ் இருக்குல்ல, அவனுக்கு இன்னும் டிவி வந்துருச்சு, அவனு ரூமில் ஒரு டிவி வச்சு பார்த்துட்டு போகிறான். அவங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் அப்படி தான் பார்ப்பேன். ஸோ இவர்கள் இலவசத்தை நோக்கி நகர்ந்ததுக்கான முக்கியமான காரணம் ஒன்று, இங்கே இலவச திட்டங்களுக்கு ஒரு நீடு இருக்குங்கிறத தாண்டி அது எலெக்ஷனில் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. டிவியாக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், மிக்சி கிரைண்டராக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எலெக்ஷனில் கண்டிப்பாக ஒரு இம்பாக்ட், பஸ் பாஸாக இருக்கலாம், எல்லாமே எலெக்ஷனில் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண, இலவச பேருந்துகளாக இருக்கலாம், இம்பாக்டை கிரியேட் பண்ணுறதுனால அந்த இடத்தை நோக்கி நகர்றாங்கிறது ஒன்று. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, ரொம்ப முக்கியமான பாயிண்டாக நான் புரிஞ்சுக்கிறது, நான் விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போதே இதை நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் தமிழகத்தில் கட்சி ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் கட்சி ஆரம்பித்து என்ன கொள்கையை சொல்லுவீங்க, என்ன திட்டங்களை சொல்லுவீங்கிறத ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. ஏன்னா தமிழ்நாட்டில் தலைமைக்கு வேணால் வெற்றிடத்தை நீங்கள் இருக்கலாம், கலைஞர் இல்லை, ஜெயலலிதா அவர்கள் இல்லை, அவங்க இடத்த யார் நிரப்புறது அப்படின்னு வேணால் நம்ம பேசிக்கலாம். கண்டிப்பாக அந்த அந்த மாதிரி ஆளுமைகளோட இடத்த நிரப்ப முடியாதுங்கிறது உண்மை. அது எடப்பாடி அவர்களுக்கும் தெரியும், ஜெயலலிதா இடத்த நம்மளால் நிரப்ப முடியாது எடப்பாடி அவர்களுக்கும் தெரியும், கலைஞர் அவர்களோட இடத்த என்னால் நிரப்ப முடியாதுங்கிற ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். பட் அவங்க 2 பேரும் அவங்களுக்கு என்ன முடியுதோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஆளுமைகளுக்கு வேணால் வெற்றிடம் இருக்கலாம், ஆனால் எங்கள் கொள்கைக்கோ திட்டங்களுக்கோ வெற்றிடம் இல்லை. அது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். நீங்கள் என்னன்னா என்ன கொள்கையை பேசுவீங்க? இப்போ அதுதான் என்னோட கேள்வியாக இருக்குது. என்னன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கொள்கைகள் எல்லாமே முன்னாடியே வகுக்கப்பட்ட ஒரு விஷயம். காலங்காலமாக அந்த கட்சிகள் இதை தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தலைவர்கள் இதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எக்ஸாக்டாக நல்ல ஒரு பாயிண்ட் அது. கொள்கைகளில் புதுசாக நீங்கள் என்ன கொண்டு வர போகிறீங்க? கிடையாது, அதே பிரின்சிபல்ஸை தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. அண்ட் திட்டங்களுமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி கொடுக்காத திட்டங்களையாக நீங்கள் புதுசாக அறிவிச்சிட போகிறீங்க. அதே திட்டத்தை மேபி இந்த 2.0 3.1 அப்டேட் பண்ணலாம். எஸ், எக்ஸாக்ட்லி, அப்கிரேட் வேணால் பண்ணலாம். ஆனால் இப்போ அந்த பாயிண்ட் எனக்கு கேட்கணும். இப்போ இலவசங்கள் அப்படின்னு வரும்போது கூட இதுக்கு முன்னாடியே தேவையானது எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி உணவாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே முன்னாடியிலேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ இந்த இலவசங்களில் நீங்கள் என்ன புதுசாக கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது ஆல்ரெடி இருக்க திட்டங்களே திரும்ப அப்கிரேட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் பண்ண முடியும். அதனால தான் முன்னாடி சொன்னேன், இங்கே வந்து கொள்கைக்கு வந்து வெற்றிடம் இல்லை. அதனால தான் கிட்டத்தட்ட திமுக அதிமுக கொள்கையில் தான் விஜய் சொல்லியிருந்தார், டிவிக்கு புதுசாக கொள்கைகள் ஒன்றும் இல்லை. ஏன்னா இல்லை புதுசாக சொல்கிறதுக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், திராவிடம் சார்ந்த சமூக நீதி சார்ந்த கொள்கைகளை திமுக அதிமுகவும் சொல்லுது, தலித்தியம் சார்ந்த கொள்கைகள் விசிகாவுக்கு இருக்குது, கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் இங்கே இருக்குது, பாட்டாளி வர்க்கம் சார்ந்த கொள்கைகள் இருக்குது, பிஜேபிக்கு ஒரு இந்துத்துவ மதம் சார்ந்து அவங்களுக்கான கொள்கைகள் இருக்குது, தமிழ் தேசியம் பேசுறதுக்கு சீமான் போன்றவர்கள் இருக்காங்க, திரும்ப அவர்கள் பேசக்கூடிய தமிழ் தேசியம் உலகளாவிய தமிழ் தேசியமாக இருக்குது, தமிழ் தேசியத்தில் பல வேறு கொள்கைகளோட நிலைப்பாடுகளோட இருக்கிறாங்க. இந்த மாதிரி இதுக்கு நடுவில் ரொம்ப புதுசாக யோசித்து வழக்கம் போல் கமல் சார் வந்து மையம்னு ஒன்று வச்சுட்டாரு. அதுவும் போச்சு. இப்போ புதுசாக என்ன கொள்கையை சொல்லுவீங்க, ஒரு சேலஞ்ச். அப்போ இருக்கிறதே பெட்டர் தான் நீங்கள் சூஸ் பண்ணுங்கிற மாதிரி பெட்டரை சூஸ் பண்ணிக்கிட்டார். அதே மாதிரி திட்டங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இவங்க மகளிருக்கு ஸ்பெஷல் பேருந்து கொடுக்குறாங்க. இப்போ இவர் அனௌன்ஸ் பண்ண திட்டத்தில் என்ன, எல்லா பேருந்துகளுமே பெண்கள் ஃப்ரீங்கிற வருது. அப்டேட் தான் பண்ணுவோம். அதே மாதிரி தாலிக்கு தங்கம் அப்படிங்கிறது ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்துல இருந்தே இருக்கு. அந்த 1/2 கிராம் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ அதை தாண்டி ஒரு சவரன் பிளஸ் பட்டு சேலை, நீங்க சொன்ன அப்கிரேடட். ஆமாம், அப்படி தான் பண்ண முடியும். ஸோ அதை தான் பண்ண முடியும். சிலிண்டர் ஆல்ரெடி இருக்குது, இவர் 6 சிலிண்டர் இன்க்ரீஸ் பண்ண முடியும் இல்லையா? ஆல்ரெடி அது என்ன சுய உதவி குழுக்களுக்கு லோன்ஸ் இருக்குது, இவங்க அதை இன்னும் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி இல்லாமல் கடன் கொடுக்குறோம் அப்படிங்கிற இதுதான் நீங்கள் பண்ண பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு ப்ளே தான், இல்லை ஒரு கிமிக் மாதிரி தான். அந்த ஒரு கிமிக்னு சொல்லலை, நீங்கள் இந்த இது நீடு இருக்குது. ஓகேவா? நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீடு இல்லாமல் நீங்கள் ஒன்றை சொல்ல வேண்டியதில்லை. இப்போ சுய உதவி குழுக்களுக்கு லோன் இருக்குன்னா வட்டி இல்லாமல் ஒன்று வர்றது நல்ல விஷயம் தான். வட்டி இல்லாமலும் ஸ்கீம்ஸ் இருக்குது. இது ஓவராலாக எல்லாருக்குமே, எல்லா சுய உதவி குழுக்களுக்குமே அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஓகேவா? அதெல்லாம் ஓகே. இப்போ பெண்களுக்கு ஃப்ரீ பஸ்னால் அந்த ஃப்ரீ பஸ்க்கு வெயிட் பண்ணி அதில் ஏறி போகிறத விட எந்த பஸ்ஸில் ஏறினாலும் ஃப்ரீங்கிறது சூப்பர் தான்.
எனிவேஸ் நம்ம பெண்களுக்கு ஃப்ரீ கொடுக்க முடிவு பண்ணிட்டீங்க, எதுக்கு ஸ்பெஷலா பஸ்? நான் எல்லாரும் கொடுக்குறேன். பட் ஆனா அவர் கொடுத்த அந்த கொள்கைகள் எல்லாத்துலயுமே வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, அவர் கூட இந்த விஷயங்கள்லாம் வாக்குறுதிகள்லாம் பிளான் பண்ணியிருப்பாங்களோ ஒரு ஆமா குழு ஆமா இருந்திருக்கும். ஆமா. அவங்க எல்லாருமே சேர்ந்து பெண்களை குறி வச்சு தான் அந்த இது எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த பெருசிய வாக்குறுதிகள் எதுவுமே வந்து கொடுக்கப்படலை. ஒன்று யாரும் வந்துட்டு அவரோட மைண்டில் வந்துட்டு பெண்களை மட்டும் குறி வச்சு நீங்கள் வாக்குறுதிகளை வந்து பிளான் பண்ணுங்க, அவங்க வந்து அவங்க தான் அந்த வாக்கு வங்கி அப்படிங்கிற மாதிரி அவரோட மைண்டில் ஏதாவது ஒரு விஷயத்த இல்ல அது உண்மை. பெண்களோட வாக்கு வங்கி ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறதுக்கு. இன் திஸ் கேஸ் அன்னைக்கு அந்த திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது மகளிர் தின விழா. அதனால பெண்களை குறிவைத்து எல்லாமே பெண்களுக்கான திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அடுத்தடுத்த திட்டங்கள் ஆண்களுக்கான திட்டங்கள் வரும்னு வச்சுக்கோங்க. இப்போ நாங்க பாருங்க, ஐயோ ஆண்கள்னு எங்களுக்கெல்லாம் திட்டங்களே கிடையாதுங்கிற மாதிரி இருக்கு. பட் ஃபைன், இது அது மகளிர் தினத்துக்கு அனௌன்ஸ் பண்ணது, ஸ்பெஷலா பெண்களுக்கான திட்டங்கள். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். என்னன்னா இதுல ஒண்ணு நம்ம இங்க இருக்க திட்டத்தை அப்டேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இன்னொன்னு அப்படியே சந்திரபாபு நாயுடு இவரோட ஒரு 6 திட்டங்கள் எக்ஸாக்ட்லி சந்திரபாபு நாயுடு அவரோட தேர்தல் அறிக்கையில இருந்தது. ஒன்றும் தப்பு இல்லை, காப்பி அடிக்கிறது தப்பே கிடையாது. நீங்க பெண்களுக்கு இப்ப காசு கொடுக்குறாங்க, 2500 ரூபாய் மாத்திட்டாரு இவர். இதை ஃபர்ஸ்ட் பேசினது யாரு? கமல் சார். ஸோ காப்பி அடிக்கிறது தப்பு இல்லை, பலன் வந்துச்சுன்னா ஓகே தான். பட் நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ அவர் சந்திரபாபு நாயுடு சொன்ன திட்டங்களை அப்படியே எடுத்துக்கிட்டதோ, பேரை மாற்றி அப்படியே எடுத்துக்கிட்டதோ, ஆல்ரெடி இங்கே திமுக அதிகமாக கொடுத்த திட்டங்களை அப்டேட் பண்ணி சொன்னதோ பிரச்சனை கிடையாது. ஒன்று நம்ம இதுலேருந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று, நீங்கள் என்ன தான் திராவிடத்துக்கு எதிராக பேசினாலும், அதிமுக எதிராக பேசினாலும், நீங்கள் வந்து கிட்டத்தட்ட அவங்க சொன்ன விஷயத்தை அப்டேட் பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஒரு வகையில் புரியுது, இது வெறும் இலவச திட்டங்கள் இல்லை, இந்த நீட் இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிறீங்க. ஸோ இலவசங்களை கொடுத்து கெடுக்காதீங்க அப்படிங்கிற கான்செப்ட் இங்கே உடையுது. நீட் இருக்கிறதுனால தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அப்படி இல்லைன்னா நீடு இல்லாமல் கொடுக்குறீங்கன்னா வெறுமனே ஓட்டுக்காக கொடுக்குறீங்க. ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடும். என்ன பொறுத்தவரை நீடு இருக்குது, ஃபைன். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏன் அவங்க சொன்ன கொள்கைகள் திட்டங்களை நம்ம அப்டேட் பண்ணுறதை தாண்டி இங்கே அதையும் தாண்டி நீடு இருக்கும். அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்து அதை நோட் பண்ணி எக்ஸ்ட்ரானரியான திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மைண்ட் வேணும். அது எல்லா கட்சிகள்லையுமே மிஸ் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். புதுசாக அதிமுகவுக்கு மாற்று என்று சொல்லி வரக்கூடிய எல்லா கட்சிகள்லையுமே அது மிஸ் ஆகுது. அது ஒரு பெரிய உண்மையாகவே இருக்க வெற்றிடம் அதுதான். இங்கே ஆல்ரெடி பண்ண விஷயத்தையும் தாண்டி புதுசாக இங்கே ஒன்று தேவை இருக்குது, நீடு இருக்குது. இம்மிடியேட்டாக ஒரு பெரிய டெவலப்மெண்ட் நடக்கிறதுக்கான ஒரு திட்டம் என்ன அப்படிங்கிறதுக்கு நீடு இருக்குல்ல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சி உங்களால் சொல்ல முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், டாஸ்மாக் மேலே நமக்கு பெரிய கம்ப்ளைண்ட் இருக்குது. 2 கட்சிகள் வந்தாலும் டாஸ்மாக் வச்சு நடத்திட்டே இருக்கீங்க. ஏன்னா டாஸ்மாகோட வருமானம் ஆட்சி நடத்துவதற்கு முக்கியமான நீடாக இருக்குது, ஒத்துக்கிறேன். ஆனால் எவ்வளோ நாளைக்கு டாஸ்மாக் வருமானத்தை நம்பி ஆட்சி நடத்துவீங்க? அதற்கு மாற்ற ஒரு திட்டத்தையும் அவங்களால 2 கட்சினாலே பண்ண முடியல இல்லையா? அதிமுக வந்தாலும் பண்ண முடியல, அதிமுக வந்தாலும் 2 பேரும் சொல்கிறாங்க மதுவிலக்குன்றாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆட்சிக்கு வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்போன்றாங்க. மதுவிலக்கு சொன்ன திமுக பண்ணலை, கொஞ்சம் அவங்க குறைப்போன்னு சொன்னவங்க ஜெயலலிதா அவர்கள் 500 கடை மட்டும் குறைச்சாங்க. அதுக்கப்புறம் அது குறைக்க முடியல. அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆச்சு. பண்ண முடியல, ஏன்னா அந்த வருமானம் நீடாக இருக்குது. ஆனால் அவர்களால் அதை தாண்டி அதற்கு இணையான வருமானம் வர்ற மாதிரி ஒன்றா கிரியேட் பண்ண முடியலை. கரெக்டா? ஒன்று அதனால் நேரடியாக பலன் அனுபவிக்கிற அரசியல்வாதிகளாக இருக்கலாம். இப்போ இலவசங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுலேயுமே வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கமிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இலவசங்கள் வந்து மக்களுக்கு அறிவிக்கிறாங்க, பட் இதை டெண்டர் விடும்போது அதுலேயுமே வந்து அரசாங்கத்துக்கு ஒரு கமிஷன் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சொல்ல மாதிரி இண்டிவிஜுவல் அரசியல்வாதிகளுக்குமே அதில் ஒரு இது இருக்குது. கரெக்டாக? ஸோ அதுக்காகவே இலவசங்கள் வந்து பயங்கரமாக அறிவிக்கிறாங்க. பட் ஆனால் எல்லாருக்கும் அது போய் சேருதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே இருக்குது. இல்லை, உங்களுக்கு நீங்கள் இலவசங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் எந்த டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் அது போய் சேர்றதுல 100% அப்படி போய் முழுமையாக சேர்ந்துடாது. அது எதுவாக இருந்தாலும் அப்படி தான். ஏதோ ஒரு குறைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கலைஞர் டிவி ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமாக நான் பார்க்குறேன். ஆனால் அதில் ஒரு ப்ராப்ளம் இருந்தது. நிறைய டிவிகள் கொஞ்சம் சின்ன டேமேஜஸ் ஆனது நம்ம பார்த்தோம். ஆனால் அது சரி பண்ணி திருப்பி பண்ணிட்டாங்க. ஒரு 500 ரூபாய் கொடுத்தா அவரே சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. சம்திங் ரொம்ப சின்ன வேலை. எங்கள் ஊரில் ஒரு எலக்ட்ரிஷியன் ரொம்ப சம்பாதிச்சார். ஏன்னா எல்லா டிவிகளும் அந்த ப்ராப்ளம் வந்தது. கொடுத்தா உடனே சரி பண்ணி கொடுத்துருவார், 600 ரூபாய் சார்ஜ் பண்ணுவார். அதுக்கப்புறம் டிவி வருஷ கணக்காக ஓடிச்சு. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். சில இடங்களில் சென்று சேராமல் இருக்கும், சில இடத்துல எக்ஸ்ட்ரா போய் சேர்ந்துரும். இந்த மாதிரிலாம் இருக்கும். அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. நான் என்ன சொல்லுவேன், நான் ஒரு சேவையை செய்யும் பொழுது இருக்கிறவனுக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. இல்லாதவருக்கு போய் சேருதா, அதுதான் நமக்கு கேள்வியா இருக்கு. இல்லாதவங்களுக்கு அது போய் சேருதா? அது சேருதான். இப்போ என்னன்னா, நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மகளிருக்கான உரிமை தொகை இருக்குல்ல, இந்த உரிமை தொகை இவங்க தகுதி உள்ள பெண்கள் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது உண்மையாகவே காசு இருக்கிறவங்களுக்கு சேராமல் இருந்தால் ஃபைன் தான். காசு இருக்கிறவங்கள தான் நாங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபைன் தான். ஆனால் அதில் காசு இல்லாதவங்க ரிஜெக்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அதுக்கும் பாசிபிள் இருக்குல்ல.
உண்மையாகவே வருமானம் அந்த 1000 ரூபாய் தேவைப்படுறவங்களுக்கு கூட சில பேர் கிடைக்காம போயிருக்கலாம். ஆமாம். அதனால நான் என்ன சொல்லுவேன், கொடுக்குறது எல்லாரும் கொடுத்துருங்க. இருக்கிறவங்க எக்ஸ்ட்ரா 1000 ரூபா வந்தால் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. இல்லாதவங்களுக்கு 1000 ரூபாய் போய் சேர்ந்துடும். அதில் யாருக்கும் கிடைக்காம போயிடக்கூடாதுங்கிறது தான். ஸோ சொல்ல வர்றது என்னன்னா, நீங்கள் ஊழல்லாம் பற்றி பெருசாக பேசாதீங்க. வேற மாதிரி ஊழல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதை தான் பேசணும். இங்கே உட்காந்துட்டு இந்த ஒன்றும் இல்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இந்தியன் படத்தில் 5000 ரூபாய் 6000 ரூபாய் தாத்தா போய் கத்தி எடுத்து குத்துவார் தெரியுமா? அதெல்லாம் ஒரு விஷயம், பெரிய பிரச்சனை கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக இப்போ இந்த இலவசங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கவங்களுக்கு போய் சேருதோ இல்லையோ, பட் இல்லாதவங்களுக்கும் போய் சேரணும் சேர்ந்துடணும் அப்படிங்கிறதுனால இதை கொடுக்குறது எல்லாரும் கொடுங்க, ஃபைன் தான். நான் சொல்ல வந்தது, ஒரு கிரேட் மைண்ட்ஸ் மிஸ் ஆகுது, கிரேட் ஸ்கீம்ஸ் மிஸ் ஆகுது அப்படிங்கிறது தான். டாஸ்மாக் இணையாக வருமானம் வர்ற மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிக்கலாம். டாஸ்மாகை மட்டுமே நம்பிட்டு இருக்க மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்போம், இன்னும் திட்டங்கள் வரணுங்கிற மாதிரி வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எப்படி சுய உதவி குழுக்களுக்கு லோன் சொல்கிறாரோ, பெண்களுக்கு செக்டார் வைஸ் லோன்ஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பெண்களில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிட்டிஸ்லையும் கிராமப்புறம், இப்போ எங்கள் ஊர் கன்னியாகுமரி, அங்கேயே பார்த்தீங்கன்னா வீதிக்கு வீதி பொட்டிக்கு இருக்குது, வீதிக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களும் லோன்ஸ் கொடுக்கலாமே. எல்லா பெண்களையுமே தொழில் முனைவோராக மாற்றுறதுக்கு 2 ஏரியா இப்போதைக்கு. ஒன்று, அதாவது பெருசாக எஜுகேட்டட் இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலாக டிகிரி படிச்சுட்டு இல்லை +2 படிச்சுட்டு ஒரு பேச்சு திறமை, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான திறமையும் ஐடியா இருக்கிறவங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய ரொம்ப எளிமையான பிஸ்னஸாக மேக்கப் இண்டஸ்ட்ரியும் பொட்டிக் இண்டஸ்ட்ரியும் இருக்குது. அது நிறைய பேர் வரேன்னு நினைக்கிறாங்க. காசு இல்லாம முடியாது, இல்லை கையில் இருக்க காசை போட்டு கொஞ்சம் நஷ்டப்பட்டவங்க இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் ஒரு லோன் கொடுக்கலாம், வட்டி இல்லாத லோன் 5 லட்ச ரூபா. அது எவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட். அதான் சொல்கிறேன், இங்கே இருக்குது, வெற்றிடம் இருக்குது, ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி யோசிச்சு. இதை நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்கிறது ஏன் வேலை இல்லை, அதுக்கு தான் நீங்கள் கட்சி பொதுவாக ஒரு லைன் இல்லாமல் அந்த இந்த செக்டார் வைஸாக போகணும். சொல்லுவாங்களா, ஃபைண்ட் இன் பிட்வீன் த வேர்ட்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியா எங்கேயோ இருக்கு, பட் ஆனால் அதுக்குள்ள நுணுக்கமாக பார்த்தோம் அப்படின்னா இது பர்டிகுலராக இதுக்கு கொடுத்தா மேபி இது கொஞ்சம். ஆமாம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெண்கள் வாக்கு அதிகமாக தாவைக்காக இருக்கான்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அப்போ அந்த பெண்களை ஒரு இந்த மாதிரி திமுக சொல்கிறதை அப்டேட் பண்ணாமல் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக போனீங்கன்னா இன்னும் அது நீடு இருக்கு. ஆமாம், இல்லை கரெக்ட், இல்லை நல்லா இருக்குல்ல. இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்தார்னா, நான் ஒரு பொட்டிக் வச்சிருக்கிறேன், ஆல்ரெடி வச்சிருக்கவங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு லோன்ஸ் கொடுங்க, புதுசாக ஆரம்பிக்கிற லோன் கொடுங்க. ரொம்ப சிம்பிளாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற லோன் கொடுங்களேன். ஊரில் எல்லாரும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க, நிறைய பேர் ஆல்ரெடி ஆரம்பிச்சு ஓஹோன்னு வருது. இல்லை அது பல இது காணாமல் போகிறது காரணம் என்ன? மணி இல்லாத தான். இப்போ உங்களுக்கு மினிமமாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது ஒரு 2 கேமரா போடணுமா, ஒரு மைக் லைட் செட்டப் வேணுமா, ஒரு சின்ன ஒரு செட்டப் ஒரு மினிமம் 5 லட்ச ரூபா தேவைப்படுதுல்ல. இது இல்லாமல் தான் பல பேர் மொபைல்லே வச்சுட்டு குவாலிட்டி இல்லாமல் பண்ணுறது, இல்லை ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல. பெருசாக பூமாகக்கூடிய இண்டஸ்ட்ரி. நான் என்ன சொல்கிறேன், ஒட்டுமொத்தம் எல்லாரும் கொடுக்க வேண்டாம், பெண்களுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க நாங்கள் லோன் கொடுப்போம்னு சொல்லுங்களேன். லைனில் நிற்பாங்க, பிச்சுக்கும் தானே இந்த ஐடியா. நல்லா இருக்குங்கிற மாதிரி தானே இருக்கும். ஏன்னா எல்லாரும் பண்ணணும், வீட்டில் இருந்து எல்லாருமே சமைக்கிறாங்க, வாய்ப்பு வசதி இருக்கிறவங்க தான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து போடுறாங்க. இதை கொடுத்துட்டு அவங்களும் பண்ணுவாங்களே. இலவசங்கிறது வெறும் பொருட்களாக மட்டும் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, எல்லாத்துலயுமே இருந்திருக்கலாம் அப்படின்னு. இலவசத்துக்கு எதிராக பேசுறவங்க எப்படி பேசுவாங்கன்னா, மீனை கொடுக்காத, தூண்டில கொடு. நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், மீனையும் கொடுத்துரு. மீன் தான் நீங்கள் சொல்ல பொருட்கள், பணம். தூண்டில் தான் நம்ம இப்போ சொல்கிற ஸ்கீம்ஸ். புரியுதா உங்களுக்கு? ஸோ மீன் மாதிரி என்ன, அவனுக்கு அன்றாடம் தூண்டில மட்டும் கொடுத்தானா மீன் பிடிச்சி சாப்பிட்றவங்க அவன் செத்து போயிட்டு என்னாகிறது? ஸோ அவனுக்கு மீனை கொடுத்துடணும், அதுதான் காசு, அதுதான் இலவச பேருந்து. சாப்பிட்டதுக்கு அப்புறமா தெம்பியா மீன் பிடிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்கீம்ஸ். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும், இல்லையா? ஸோ இதையும் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கிரேட் ஸ்கீம்ஸோட வந்தீங்கன்னா பரவாயில்ல. விஜய் பயங்கரமான ஐடியாஸோட வராரு. அது நாட் ஒன்லி விஜய், சீமானா இருக்கலாம், இல்லை யாரா வேணா இருக்கலாம். ஆக்சுவலி அதுதான் என்னன்னா, இங்கே கொடுக்குற விஷயங்கள் எல்லாத்தையுமே இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டு, அது நலத்திட்டம் அப்படின்னு நல்ல வார்த்தையா கூட சொல்ல, நலத்திட்டங்க அது, இலவசங்கள் கிடையாது. யாருமே அவங்களுடைய பணத்தை கொடுக்கறது கிடையாது, மக்களுடைய பணம் மக்கள் கிட்ட திரும்ப போகுது, அவ்வளவுதான விஷயம். நலத்திட்டம் உரிமையும் கூட, அரசு செய்ய வேண்டிய கடமை. அதுக்கு தான் உங்களை உட்கார வச்சிருக்கோம். எங்கிட்ட ஒரு கம்யூனிஸ்ட் அட்வொகேட் சொல்லுவார், எங்கள் திமுக ஆட்சிக்கு வந்த புதுசில் ஈசிஆரில் மக்களை குடிபெயர்த்தாங்க, அது சதுப்பு நிலம், அங்கே வீடு வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டு திருப்பி வந்துருச்சு. அப்போது ஒருத்தர் கேட்குறாரு, சார் எப்படி பார்த்தாலும் சதுப்பு நிலம் தானே, அப்போ அங்கே மக்கள் வாழக்கூடாது தானே, அது ஆக்கிரமிப்பு தானே, அதை நீக்க தானே வேணும், அப்புறம் மக்கள் வானத்தில் வீடு கட்டட்டுமா? இல்லாத இடத்துல தான் என் வீடு, இல்லாதவங்க இருக்க இடத்துக்கு ஏன் வீடு கட்டுவான்? சதுப்பு நிலமாவது மண்ணாங்கட்டி ஆகுது. இது ஒரு கம்யூனிஸ்டோட பார்வை, அதுதான் நம்மளோட பார்வையும் கூட. வீடை கொடுக்கலன்னா நாங்கள் கட்டுவோம். இங்கே உலகமே புறம்போக்கு நிலம் தானே, அங்கே மக்கள் குடியேறுறாங்க. இப்போ கடற்கரையோரம் எடுத்துக்கோங்க, கடற்கரையோரம் மீனவர்கள் வாழ்றாங்க, அவங்க குடிசைக்கு வீடு கட்டுறாங்க, அதுக்கப்புறம் அங்கே வீடை கட்டுறாங்க, அதுக்கப்புறம் தான் பட்டா கொடுக்குறீங்க. அதுக்கு முன்னாடி அது புறம்போக்கு இடம் தானே. எப்படி பட்டா இங்கே பட்டாக்கு நிலம் வந்துச்சுன்னா புறம்போக்கு நிலத்தை தான் நீங்கள் பட்டாலாம் மாற்ற. அது மாதிரி மக்கள் எங்கே வாழ்றனா அவனுக்கு பட்டா கொடுக்க வேண்டியதான் கடமை. அவங்க கடமையை தாண்டி அவன் அங்கே இது கிளப்புறது உங்கள் கடமை இல்லை. ஸோ இது அவங்களோட உரிமை. எனக்கு வீடு இல்லைன்னா நான் எந்த இடம் காலியாக இருக்கோ அங்கே, அதாவது அடுத்த இடம் எல்லாம் இருக்கணும்.
புறமுக்க நிலம் எந்த இடம் காலியாக இருக்கு அங்கே ஆக்சுவலி இதுவுமே ஒரு டிபேட்குள்ளான ஒரு டாபிக் தான். பட் ஆனா இதுக்குமே நம்ம தனியா ஒரு எபிசோட் ஆமாம் ஸ்பெண்ட் ஆமாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் ஏன்னா இப்போ கண்ணகி நகர்ல இருக்கக்கூடிய மக்கள் வசிச்ச இடம்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, பட் ஆனா ஆமா. அந்த இடத்தோட ஜியோகிராபிக்கல் லுக்கே மாறிடுச்சு இப்போ. என்ன சொல்லி வெளியேற்றினாங்களோ அது ஆனா அங்க நடக்கல இல்லை இல்லை அப்படிங்கிறது அதான் உண்மை. சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம டெவலப்மெண்ட்ஸ் பேசுகிறோம், ஆனால் இஷ்யூஸும் இருக்குன்றதே இருக்குல்ல. அந்த இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணி அந்த இஷ்யூஸை சரி பண்ணுறதுக்கான ஸ்கீம்ஸோட வரணும். இன்னொன்று பெரிய டெவலப்மெண்ட்டுக்கான எங்கெல்லாம் இவங்க கோட்டை விட்டுருக்காங்களோ அங்கெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கான ஸ்கீம்ஸோட வரணும். ரைட். இதையும் பண்ணிட்டு அது மிஸ் ஆகுதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனா அதை வரக்கூடிய இந்த தேர்தல்ல யோசிப்பாங்களான்னு தெரியாது. ஆனா நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண விஷயம் போய் சேர்ந்துச்சு அப்படின்னா சேர்ந்துருச்சு. இனி கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள்ல ஏதாவது மாற்றம் வந்துச்சுன்னா அதெல்லாம் சேர்ந்துரும். தட்ஸ் ஃபைன். ஸோ இலவசங்கள் பத்தி நம்ம இன்னைக்கு ஒரு எபிசோட் பேசியிருக்கோம். பட் இன்னும் நம்ம சொன்ன மாதிரி ரிசர்வேஷன் பத்தி நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு. அடுத்தடுத்த எபிசோட்ல பேசுவோம். ஆக்கிரமிப்புகள் பத்தி பேச வேண்டியது இருக்கு. ஸோ நிறைய பேசுவோம் அடுத்தடுத்த எபிசோட்ல. மறுபடியும் வில் மீட் அப், வில் கேட்ச் அப். தேங்க்யூ.